ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாறுமுய்ய எதிராசருதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவர் என்னும் மணவாள மாமுனிகளே, மிக ஆதரத்தோடு அழைக்கப்பட்ட எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் ஜகதாச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒப்பற்ற ஆச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையினுடைய நடுநாயகமான ஆச்சாரியர். அந்த எம்பெருமானார் இல்லை என்னால் இன்றைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே இல்லை. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய கடமையும் எம்பெருமானார் அவதரித்த அந்த சித்திரையில் செய்ய திருவாதிரை அந்த நாளை நன்றாக கொண்டாடுவது ஒவ்வொருவருடைய கடமையாகும். எப்படி கொண்டாடுவது? நம்முடைய வீட்டிலே கொண்டாடி கொள்ளலாமா என்னால் வீட்டிலேயும் நாம் கொண்டாட வேண்டும். அதற்கு பிறகு நாம் எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலிலேயோ திருமடத்திலேயோ திருமாளிகையிலேயோவும் சேர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து அந்த திருநக்ஷத்திர வைபவத்தை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது உலகமெங்கும் எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரம், அதாவது அவர் பிறந்த தினமானது சித்திரை திருவாதிரை அந்த தினத்திலே பூர்த்தி அடையும்படியாக பல்வேறு விதமான உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன. குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டால் எம்பெருமானார் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூர் என்ன அந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமானாருடைய அவதார உற்சவமானது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. கோயில், திருமலை பெருமாள் கோயில் ஆகிய திவ்ய தேசங்களிலேயும் எம்பெருமானாருடைய உற்சவம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருநாராயணபுரம் மேல்கோட்டை அந்த திவ்ய தேசத்திலேயும் எம்பெருமானார் உற்சவம், பெருமாள் உற்சவத்தை எப்படி கொண்டாடுவார்களோ அதற்கு ஒருபடி மேலே எம்பெருமானார் உற்சவம் என்று சொல்லும்படியாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு இந்த பதிவிலே நாம் எதை அனுபவிக்கப் போகிறோம் என்னால், திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்திலே எம்பெருமானாருடைய உற்சவமானது, அந்த வைபவமானது எப்படி கொண்டாடப்படுகின்றது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருவல்லிக்கேணி என்று சொன்னாலே எம்பெருமானாருடைய அவதாரத்திற்கு மிகவும் நெருக்கமான சம்பந்தத்தை உடையது. ராமானுஜாரிய திவ்ய சரித்தை என்கிற நூலிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், எம்பெருமானாருடைய திருத்தகப்பனார் ஆசூரி கேசவ சோமயாஜி என்று சொல்கிறோமே, அவர் பிள்ளை வரம் வேண்டி அவர் என்ன பண்ணினாராம், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை எங்கே செய்ய வேண்டும் என்று பார்த்து திருவல்லிக்கேணியிலே கைரவிணிக்கரையிலே அவர் அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணினாராம். அந்த சமயத்திலே அவருக்கு பிரசன்னமான எம்பெருமான் பெருமாள் இருக்கார் இங்கே வெங்கடகிருஷ்ணன், அவரே என்ன பண்ணினார், அந்த கேசவ சோமயாஜிக்கு முன்னால் தோன்றி உமக்கு நாம் பிள்ளை வரம் தந்தோம் என்று சொன்னாராம். பிள்ளை வரம் நான் கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் பெருமாள் கூடவே ஒரு கேள்வியும் கேட்டார், உமக்கு எந்த மாதிரியான பிள்ளை வேண்டும் என்று கேட்டாராம். உடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த லோகத்திலே பார்க்கக்கூடிய போல பிள்ளைகள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னை போலே ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொன்னாராம். வெங்கடகிருஷ்ணன் எம்பெருமானை பார்த்து, கீதாச்சாரியனை பார்த்து உன்னை போல ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொன்னாராம். உடனே அவர் பதில் சொன்னாராம், என்னை போல பிள்ளையா, நானே பிறந்து விடுகிறேனே என்று சொல்லிவிட்டாராம். அதாவது வேடிக்கையாக இதை எப்படி சொல்லுவது உண்டு என்னால், என்னை போல பிள்ளை வேண்டுமென்னால் வேறு ஒருத்தர் கிடையவே கிடையாது, நீர் என்னை போல வேண்டும் என்று கேட்டுவிட்டீர், வேறு வழி இல்லை, நானே உமக்கு பிள்ளையாக வந்து பிறந்து விடுகிறேன் என்று பெருமாள் சொல்லிவிட்டார் என்று வேடிக்கையாகவும் சொல்லுவது உண்டு. பெருமாள் என்ன பண்ணார், வெங்கடகிருஷ்ணன் நானே உமக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று சொன்னார். அப்படி பார்க்கும் பொழுது திருவல்லிக்கேணியில் எழுந்தொழிருக்கக்கூடிய வெங்கடகிருஷ்ணன் கீதாச்சாரியன் பார்த்த சாரதி அவர்தான் ராமானுஜராக அவதரித்திருக்கிறார் என்று நாம் இந்த போல பிரமாண நூல்களிலிருந்து பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நாம் முதலிலே கருத்திலே கொள்வோம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், 1700களிலே ஆற்காடு போரானது மிக பலமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே பல பல திவ்ய தேசங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பாதுகாப்பான இடத்திற்கு எழுந்தருளை செய்து விட்டார்கள். விசேஷமாக நாம் நன்றாக நமக்கு தெரியும், காஞ்சிபுரத்திலே இருந்த வரதராஜ பெருமாள், தேவ பெருமாள் தேவாதிராஜன், அவரை திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய உடையார்பாளையத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். அந்த சமயத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே இருந்த ராமானுஜருடைய விக்கிரகம், இன்றைக்கு நாம் ஸ்ரீபெரும்புதூரிலே சேவிக்கிறோமே, அந்த ராமானுஜரை பாதுகாப்பு கருதி
ஒரு இடத்துக்கு ஏழ பண்ண வேண்டும், எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அந்த ராமானுஜரை திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலிலே எழுந்தருளச் செய்து விட்டார்கள். இந்த திருவல்லிக்கேணியிலேயே ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் ஒரு 10-15 வருட காலம் இங்கே எழுந்தருளிருந்தார். அவர் இருந்த காலத்திலே, இங்கே அந்த விக்கிரகம் எழுந்தருளிருந்த காலத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி உற்சவம் நடந்ததோ அதே போல இங்கே உற்சவம் நடந்ததாம். பிற்பாடு அந்த போரெல்லாம் முடிந்த பிற்பாடு இங்கிருந்து ராமானுஜரை எழுந்தருளச் செய்து மறுபடியும் ஸ்ரீபெரும்புதூருக்கு எழுந்தருளி கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இப்போ இந்த திவ்யதேசத்திற்கு என்ன சிறப்பு என்னால் 2 விஷயம் நாம் பார்க்க வேண்டும். முதலிலே இந்த திருவல்லிக்கேணி எம்பெருமான் தான் ராமானுஜராக அவதரித்தான், இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ராமானுஜருடைய அந்த விக்கிரகத்திற்கு ஆபத்து வந்தபோது அவர் இங்கே பல வருடங்கள் திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அந்த திருவல்லிக்கேணிக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் எத்தனை நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அந்த ராமானுஜர் உற்சவத்தை அப்படியானால் நாம் திருவல்லிக்கேணியிலே எவ்வளவு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று நாம் இதிலிருந்தே யூகித்து கொள்ளலாம். நான் முன்னாடியே அடியேன் சொன்னார் போலே ராமானுஜர் இங்கே எழுந்தருளிருந்த காலத்திலே, அதாவது விக்கிரக வடிவிலே ராமானுஜர் இங்கே இருந்த காலத்திலே அவருக்கு எப்படியெல்லாம் உற்சவம் நடந்ததோ அதே போல தொடர்ந்து இங்கே நடந்து வருவது தான் விசேஷம். ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி உற்சவத்திற்கு முன்னால் கண்ணாடி அறையிலே எழுந்தருளி விடுவார் மஞ்சப்பிரவேசம் என்று, அதே போல இங்கேயும் எப்படி என்னால் உற்சவத்தன்று முதல் நாள் காலை கண்ணாடி அறைக்கு ராமானுஜர் எழுந்தருளி விடுவார். ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி நடக்கிறது? காலையிலே பல்லக்கு புறப்பாடு, மத்தியானம் எம்பெருமானாருக்கு திருமஞ்சனம், பிறகு திருமண்காப்பு கோஷ்டி, பிறகு மங்களாசாசனங்கள், தாயார் சந்நிதிக்கு எழுந்தருள்வார், பெருமாள் சந்நிதிக்கு எழுந்தருள்வார், ஏகாந்த சேவை மங்களாசாசனம் என்று ராமர் சந்நிதி, நம்மாழ்வார் சந்நிதி என்று காலை சில சந்நிதிக்கு எழுந்தருள்வார். ராத்திரி புறப்பாடு முடிந்து திருவாய்மொழி முடிந்த பிற்பாடு ஆண்டாள் சந்நிதி, பெருமாள் சந்நிதி எல்லாம் பிற்பாடு எழுந்தருள்வார். எல்லாம் ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கிறது. மாலை வேளைகளிலே வாகன புறப்பாடு முடிந்த பிற்பாடு திருவாய்மொழி கோஷ்டி என்று ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி நடக்கிறதோ அதே போல திருவல்லிக்கேணியிலேயும் நடக்கிறது. காலையிலே பல்லக்கு புறப்பாடு, மத்தியானம் எம்பெருமானாருக்கு திருமஞ்சனம், பிற்பாடு திருமண்காப்பு, அவர் அந்த திருமணிட்டு கொள்ளும் பொழுது திருப்பாவை ஜீயர் இல்லையா எம்பெருமானார், திருப்பாவையை அனுசந்திப்பார்கள் அத்தியாபகர்கள், திருப்பாவை கோஷ்டி, அதற்கு மேலே 1000 பெரிய திருமொழியிலிருந்து ஒரு 100 பாசுரங்கள் நாள்தோறும் சேவிக்கப்படும். மாலை வேளைகளிலே மறுபடியும் வாகன புறப்பாடு, பெரிய பெரிய வாகனங்கள், சிம்ம வாகனம், அம்ச வாகனம், யாழி வாகனம், சேஷ வாகனம், யான வாகனம் என்று பல வாகனங்களிலே புறப்பாடு. இப்படியே 8 நாள்கள் நடக்கும். 9ஆம் நாள் அன்று ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி திருத்தேர் வைபவமாக நடைபெறுகிறதோ அதே போல 9ஆம் நாள் இங்கே திருத்தேர். இதற்கு நடுவிலே இந்த உற்சவத்திலே மிகவும் முக்கியமான நாளானது 6ஆம் உற்சவம். 6ஆம் உற்சவம் காலையிலே ஸ்ரீபெரும்புதூரிலே வெள்ளை சாத்துப்படி என்ற ஒரு மிக அழகான உற்சவம். எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் சந்நியாசியானால் அவர் நித்தியம் என்ன ஆடை உடுத்து கொண்டிருப்பார் என்னால் காவி ஆடை தான் உடுத்துக்கொள்வார்கள் சந்நியாசிகள், வெள்ளையை தொடமாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் மட்டும் குதிரை நம்பிரான், அந்த குதிரை மீது புறப்பாடு கண்டருள்வதற்காக ராமானுஜர் என்ன பண்ணுகிறார், வெள்ளை வஸ்திரங்களை சாத்தி கொண்டு குதிரையிலே புறப்பாடு கண்டருள்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் ராமானுஜருடைய காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சரித்திரம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சோழராஜா ராமானுஜரை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். பரதத்துவ நிர்ணயம் செய்யணும் என்று அவன் நினைத்தான். யார் பரதேவதை என்று ஸ்தாபிக்க வேண்டும் என்று பார்த்தான். அப்பொழுது ராமானுஜரை அழைத்து தங்களுடைய தேவதை தான் பெரிய தேவதை என்று சொல்ல வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இந்த செய்தி ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜருக்கு தெரிந்தது, அதாவது ஸ்ரீரங்கத்திலே இருப்பவர்களுக்கு தெரிந்தது. ராமானுஜர் அந்த ராஜசபைக்கு போனால் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடும் என்று குரத்தாழ்வான், ராமானுஜருடைய மிக நெருங்கிய சீடரான குரத்தாழ்வான், அவர் என்ன பண்ணினார், ராமானுஜருடைய காஷாயங்களையும் திருதண்டத்தையும் தான் உடுத்தி கொண்டு அவர் நான் தான் ராமானுஜன் என்று அந்த ராஜசபைக்கு போய்விட்டார். அங்கே போய் பல வாத பிரதிவாதங்கள் நடந்தது. கடைசியிலே என்ன ஆகிவிட்டது, கூரத்தாழ்வான் தன்னுடைய கையாலேயே தன்னுடைய திருக்கண்களை அவர் பிடுங்கி எறிந்து விட்டார். வந்திருப்பவர் ராமானுஜர் இல்லை, அது வேறு ஒருத்தர் என்று தெரிந்தது. உடனே கண்ணை பிடுங்குங்கள் என்று ஆணையிட்டான் ராஜா. உன்னை பார்த்த கண் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று தன்னுடைய கையாலே தன்னுடைய கண்ணை தானே பிடுங்கி போட்டு விட்டார் குரத்தாழ்வான். சரி, ராஜாவால் எம்பெருமானாருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று எம்பெருமானார் என்ன பண்ணினார், வெள்ளை வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு மேல்நாடு, அதாவது மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு சென்று விட்டார்.
அந்த உற்சவம் தான் ஸ்ரீபெரும்புதூரிலே வெள்ள சாத்துப்படி உற்சவம் என்று என்ன பண்ணுகிறார் ராமானுஜர் குதிரவாகனத்தின் மீது புறப்பாடு கண்டருளும் பொழுது வெள்ள வஸ்திரம் சாத்தி கொண்டு தன்னுடைய காஷாய திருதண்டங்களை அதிகாலையிலேயே கூரத்தாழ்வானுக்கு கொடுத்து விடுவார். அன்றைய தினம் எம்பெருமானார் பின்னால் கூரத்தாழ்வான் காஷாய திருதண்டங்களோடு புறப்பாடு கண்டருள்வார். கூரத்தாழ்வான் சன்னியாசி கிடையாது, அவர் சன்னியாசி இல்லாமல் சம்சாரத்திலே இருந்தவர்தான். அவர் வெள்ள வேஷ்டி தான் உடுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு நாள் மட்டும் கூரத்தாழ்வான் சன்னியாசிகளைப் போலே காவி உடுத்தி கொண்டு காவி வஸ்திரத்தை அணிந்து கொண்டு எம்பெருமானாருடைய திருதண்டத்தை தாம் தரித்து கொண்டு இன்றைக்கு புறப்பாடு கண்டருள்வார். எம்பெருமானார் ஒரு வெள்ள வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சம்சாரியை போல இன்னைக்கு போவார். இப்போ இந்த உற்சவம் நடக்கும். இதே உற்சவமானது திருவல்லிக்கேணியிலேயும் நடக்கிறது. 6ஆம் நாள் காலை குதிரை வாகனத்திலே வெள்ள சாத்துப்படி உற்சவம். வெள்ள வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு குதிரை மீது புறப்பாடு கண்டருள்வார் திருவல்லிக்கேணியில் எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமானார். இப்படி புறப்பாடு 4 வீதிகள் புறப்பாடு கண்டருளி விட்டு திருவல்லிக்கேணியிலே குளக்கரை, அதாவது கிழக்கு குளக்கரை தெருவிலே இருக்கக்கூடிய யதிகிரி யதிராஜ ஜீயர் மடம், அந்த மடத்திற்கு எழுந்தருள்வார் உடையவர். இந்த உற்சவத்தையும் உடையவர் காலத்திலே நடந்த சரித்திரத்தையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். உடையவர் காலத்திலே என்ன நடந்தது? திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு வெள்ளை உடுத்தி கொண்டு மேல்கோட்டைக்கு சென்று விட்டார் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். மேல்நாட்டிலே போய் அங்கே ஒரு குளம் இருக்கிறது, புஷ்கரணி. அந்த குளத்திற்கு பக்கத்திலே தத்தாத்திரேய பீடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த தத்தாத்திரேய பீட்டத்திற்கு போய் தான் மறுபடியும் காஷாயம் திருதண்டங்களை தரித்து கொண்டார் ராமானுஜர் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு மேல்கோட்டைக்கு போய் காஷாயத்தை தரித்து கொண்டார் இல்லையா? அதுபோல திருவல்லிக்கேணியிலே ராமானுஜர் புறப்பாடு கண்டருளி மேல்கோட்டை யதிகிரி யதிராஜஜீயர் மடத்திற்கு வந்து காஷாயத்தை தரித்து கொள்வார் அந்த 6ஆம் நாளன்று. மேல்கோட்டையிலே ராமானுஜர் போன பிற்பாடு அவருக்கு என்ன நடந்தது? அங்கே திருமண் வேண்டும் என்று பார்த்தார். திருமண் எங்கேயும் கிடைக்கவில்லை. ஐயோ, திருமண் இல்லாமல் நாம் எப்படி இருப்பது? ஸ்ரீ வைஷ்ணவர் என்னால் நித்தியம் 12 திருமண் காப்புகள் எட்டுக்கொள்ள வேண்டுமே. திருமண் இல்லாமல் நான் அந்த திருமண் கட்டி அந்த மண் இருந்தால்தான் அதிலிருந்து அந்த திருமண் கதிர்களை செய்ய முடியும். அந்த மண்ணே இல்லையே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். பெருமாள் அவருடைய கனவிலே தோன்றி இந்த இடத்திலே நீர் தேடினால் மண் கிடைக்கும் என்று சொன்னார். அந்த இடத்திலே போய் அவர் தேடினால் அங்கே திருமண் மட்டுமா கிடைத்தது? அங்கே திருநாராயண பெருமாள் மூலவர், அந்த ஊரிலே மூலவர் ஏதோ காரணத்திற்காக அவர் அந்த மண்ணிலே புதைந்திருந்தார். அந்த மூலவரும் கிடைத்தார். அவரை எடுத்து எம்பெருமானார் திருநாராயணபுரத்திலே அந்த திருக்கோயிலிலே பிரதிஷ்டை பண்ணினார் என்று வரலாறுகள் பார்க்கிறோம். அந்த உற்சவம் கூட மேல்கோட்டையிலே திருநாராயணபுரத்திலே தை மாதம் புனர்வசு என்று அந்த திருமண்காப்பு உற்சவம் என்பது தனியாக நடத்தப்படுகிறது. அப்படி அந்த மேல்கோட்டையிலே திருமண்ணை தேடி எடுத்தார் எம்பெருமானார் என்று பார்க்கிறோமே. அந்த சரித்திரத்தை நினைவூட்டும் விதமாக எம்பெருமானார் யதிகிரி யதிராஜ மடத்திற்கு இங்கே எழுந்தருளுகிறாரே, அங்கே யதிகிரி யதிராஜ ஜீயர் அவர் இருப்பார். அவர் எம்பெருமானாருக்கு இந்த காஷாய திருதண்டங்களை சமர்ப்பிப்பார். அதற்கு மேலே திருமண் சீஷீர்ணம் இன்னும் அவைகளையும் பெருமாள் சமர்ப்பிப்பார். அந்த ஜீயர் சுவாமி எம்பெருமானாருக்கு சமர்ப்பிப்பார். எல்லாவற்றையும் சாத்தி கொண்டு அந்த திருமண் ஸ்ரீசூர்ணமானது கோஷ்டிகளுக்கு, அந்த கோஷ்டியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் விநியோகம் செய்யப்படும். பிற்பாடு காஷாயத்தை தரித்து கொண்டு பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதிக்கு எழுந்தருளி சடாரி, மாலை சடாரி எல்லாம் எம்பெருமானார் அந்த பிரசாதங்களை எல்லாம் பெற்று போவார். இந்த 6ஆம் உற்சவமானது ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி நடக்கிறதோ அதே போல திருவல்லிக்கேணியிலும் நடப்பது மிக விசேஷம். சாத்துமறை தினம் அதுவும் ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி நடக்குமோ அதே போல திருவல்லிக்கேணியிலே நடக்கிறது. அன்றைய தினம் காலை பெரிய தங்க பல்லக்கிலே புறப்பாடு. இந்த புறப்பாட்டிலே எம்பெருமானாருடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் அவர் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னத்தை, அதாவது சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம் ஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம், அதை சேவித்து கொண்டே அத்தியாபகர்கள் செல்லுவார்கள். ஆனால் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் ரொம்ப சிறப்பான சேவையாக என்ன நடக்கும் என்னால், அந்த அத்தியாபக சுவாமிகள் கோட்டியிலே ராமானுஜருக்கு முன்னாடி செல்கிறார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள் என்னால், தங்களுடைய அந்த மேல் உத்தரியம் என்று சொல்லுவார்கள், சின்ன துண்டு போல இருக்கும், அந்த துண்டை சுருட்டி வீதி முழுவதும் அந்த துண்டை சுருட்டி அவர்கள் வீசிக்கொண்டே வருவார்கள். எதற்கு என்னால், எம்பெருமானார் பறந்து விட்டார், நமக்கு சம்சார பந்தம் என்பது இனிமேல் கிடையவே கிடையாது, நாம் மோட்சத்துக்கு தான் போகிறோம் என்று அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக தங்களுடைய மேல் உத்தரியத்தை, அந்த காலத்திலே நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதனால் இப்போ இந்த காலத்தில் என்ன செய்கிறார்கள், ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக ஏற்பட்டு விட்டதனால் அதற்கு என்ன பண்ணுகிறார்கள், எங்கேயோ போய் நான் நாட்டியம் ஆடுகிறேன், அது பண்ணுகிறேன், கூத்தாடுகிறேன் என்று போகிறார்கள். அந்த காலத்தில் இருந்த வழக்கம் என்னவென்னால், இந்த ஒலியல் வஸ்திரத்தை எடுத்து
நன்னாக வீசுவது, நன்னா மேலே வஸ்திரத்தை தூக்கி போட்டு பிடித்தால் ரொம்ப அதிகமான சந்தோஷம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்படி எம்பெருமானார் பிறந்து விட்டார், ராமானுஜர் பிறந்து விட்டார், நமக்கு மோட்சம் கிடைத்து விட்டது என்கிற சந்தோஷத்தினாலே எல்லோரும் தங்களுடைய வஸ்திரத்தை தூக்கி போட்டு அப்படி பிடிப்பார்கள். அந்த விழாவானது, அந்த உற்சவமானது சித்திரை திருவாதிரை அன்று காலையிலே புறப்பாட்டிலே நாம் அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு உற்சவம். பிற்பாடு வந்தவுடனே மங்களாசாசனம் அனைத்து சந்நிதிகளுக்கும் போய் அந்த எல்லா எம்பெருமான்களிடத்திலேயும் பார்த்தசாரதி பெருமாள், வேதவல்லி தாயார், கஜேந்திர வரதர், திருமழிசை ஆழ்வார், தெள்ளிய சிங்கர், ஆண்டாள், ஆளவந்தார் என்று எல்லா சந்நிதிக்கும் போய் அவர்களிடத்திலிருந்து மாலை அவருடைய திருவடிநிலையை சாதித்து கொள்வார் ராமானுஜர். பிற்பாடு பார்த்தசாரதி பெருமாளோடு சேர்ந்து திருவாய்மொழி மண்டபத்துக்கு எழுந்தருளி எம்பெருமானார் அருளி செய்த அந்த கத்தியத்திரயம், 3 கத்தியங்கள், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 கத்தியங்கள் இருக்கின்றனவே, அந்த 3 கத்தியங்களை எம்பெருமான் பார்த்தசாரதி முன்னால் எம்பெருமானாரே விண்ணப்பிப்பது போல அத்தியாபக சுவாமிகள் விண்ணப்பிப்பார்கள். அந்த கோஷ்டி முடிந்த பிற்பாடு பார்த்தசாரதி பெருமாளுக்கும் எம்பெருமானாருக்கும் சேர்ந்து திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனத்துக்கு பிற்பாடு வழக்கம்போல் திருமண் காப்பு சேவை, திருப்பாவை அனுசந்தானம், திருமண் காப்பு சேவை என்ன அந்த திருமண் காப்பை அணிந்து கொள்வார் எம்பெருமானார். அதெல்லாம் முடிந்து மாலை 5-5:30 மணி அளவிலே திருமொழி சாத்துமறை, திருப்பாவை சாத்துமறை, பெரிய திருமொழி சாத்துமறை, பெரிய திருமொழி சாத்துமறை ஆன பிற்பாடு வீதி புறப்பாடு. எம்பெருமானாருக்கு பொதுவாக எம்பெருமானாருக்கு மட்டும் வீதி புறப்பாடு. சில சமயங்களிலே பார்த்தசாரதி பெருமாள் பிரம்மோற்சவம் கண்டருளி அவருடைய அந்த விடாயத்தி சாத்துமறை என்பது அதே 10ஆம் நாள் தான் வரும். அப்படி வந்ததானால் பார்த்தசாரதி பெருமாள் புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருள்வார். பெருமாள் அதாவது எம்பெருமானார் சாதாரண தோழிக்கினியானிலே எழுந்தருள்வார். அப்படி இருவருமாக இந்த வருடம் இருவருமாக புறப்பாடு கண்டருளி உள்ளே வந்து பிற்பாடு திருவாய்மொழி இந்த 10ஆம் பத்து 4000 திவ்ய பிரபந்தத்தையும் 10 நாள்கள் அத்தியாபக சுவாமிகள் சேவித்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் சுமார் ஒரு 400 பாசுரங்கள் என்ற அளவிலே, காலையிலே ஒரு 100 பாசுரங்கள், மத்தியானம் திருவன்காப்பிலே ஒரு 100 பாசுரங்கள், புறப்பாட்டிலே ஒரு 100 பாசுரங்கள், உள்ளே வந்து திருவாய்மொழி ஒரு 100 பாசுரங்கள் என்ன சராசரியாக ஒரு நாளைக்கு 400 பாசுரங்கள். அப்படி 10 நாள்களிலே 400 பாசுரம் சேவித்து 4000 பாசுரம், அதாவது திருவாய்மொழியினுடைய கடைசி 10ஆம் பத்தை சேவித்து திருவாய்மொழி சாத்துமுறையாகி எம்பெருமானாருக்கு பார்த்தசாரதி பெருமாள் சகலவித அந்த தன்னுடைய மாலை, அவருடைய பரிவட்டம் எல்லாவற்றையும் பிரசாதித்து அங்கே கோஷ்டியாருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருப்பார்கள். அத்தனை பேருக்கும் தீர்த்தம், சடாரி விநியோகம் என்று எல்லாமாகி அந்த எம்பெருமானார் உற்சவமானது அப்படி அந்த சித்திரை திருவாதிரை என்று இரவு ஒரு 12 மணி அளவிலே பூர்த்தி அடையும். அடுத்த நாள் 11ஆம் நாள் காலை கந்தபொடி வசந்தம் என்று எல்லா சந்நிதிகளுக்கும் எம்பெருமானார் எழுந்தருளி இந்த கந்தபொடி, அவருக்கு அந்த வாசனாதி இதெல்லாம் திரவியங்கள் எல்லாம் கலந்த கந்தபொடியை ஸ்ரீபெரும்புதூரில் எப்படி நடக்கிறதோ அதே போல அத்தனை எம்பெருமான்களும் கந்தபொடியை சாதித்து கொடுப்பார்கள். அதே கோஷ்டியாருக்கெல்லாம் கொடுத்து எம்பெருமானார் சாத்திண்டு அதை கோஷ்டியாருக்கெல்லாம் கொடுத்து இந்த 11ஆம் நாள் இப்படி இந்த உற்சவமானது நிறைவு பெறும். அதற்கு மேலே 3 நாள்கள் எம்பெருமானாருக்கு வடாயத்தி, 3 நாள் நித்தியம் திருமஞ்சனம், திருமண் காப்பு என்ன அது மட்டும் நடக்கும். ஆக ஸ்ரீபெரும்புதூரிலே ராமானுஜர் உற்சவம் எப்படி நடக்கிறதோ அதே போல திருவல்லிக்கேணியிலும் நடப்பது மிக மிக விசேஷமான ஒன்று. அந்த வைபவத்திலே என்ன ஒரு ஆச்சரியம் என்னால், ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் நாம் சேவிக்க முடியவில்லை என்னால் இங்கேயே நாம் சேவித்து விடலாம். ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கிறா போலேயே ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்த எம்பெருமானார் தான் இங்கே பல ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தார் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு திருவல்லிக்கேணியிலே அவர் அவதாரத்திற்கே காரணமாயிருந்த திருவல்லிக்கேணி, பார்த்தசாரதி பெருமாளே எம்பெருமானாராக அவதரித்திருக்கிறார். இத்தனை சம்பந்தங்களை கொண்டு பார்க்கும் பொழுது திருவல்லிக்கேணியிலே இந்த உற்சவத்தை வைபவத்தை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாட வேண்டும் இல்லையா? அதுபோலவே இந்த உற்சவமானது இங்கே மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது என்று இந்த விஷயங்களையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது ஒரு பக்கம், நேரே சென்று சேவித்தால்தான் அதை இன்னும் நன்றாக அனுபவிக்க முடியும். ஆக அடியவர்கள் எல்லோரும் அவகாசம் கிடைக்கும் பொழுது பற்பல திவிதேசங்களிலே நடக்கக்கூடிய உற்சவங்களை, குறிப்பாக திருவல்லிக்கேணியிலே நடக்கக்கூடிய உற்சவங்களை நேரே சென்று சேவிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அடியேன் நிறுத்துகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமன்மஹா பூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.